கோவில் வேற, வீடு வேற. கோவில்ங்கிறது நம்ம வழிபாட்டு தலம், வீடுங்கிறது நம்ம தங்குற இடம், நமக்கான ஒரு குடில். பெரும்பாலும் நம்ம கோயில்களுக்கு போகிற நேரம் ரொம்ப முக்கியம். சாமி தூங்குற நேரமாக பார்த்து போவோம். தூங்குற நேரம்னா உடனே நம்ம 3 மணிக்கு மணி அடித்து சாமி எழுப்பி விட்றதுனால அவங்க முழிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் எப்படி கோயிலுக்கு போகிறேங்கிறத நான் சொல்லிடுறேன். என்றைக்கு என்னோடய மனது ஒரு நிலையில் இருக்கோ அன்றைக்கி தான் நான் கோயிலுக்கு போவேன். ஒரு கோவில் முன்னாடி போய் நின்ன உடனே, அது ஒரு சிவன் கோயிலாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், போய் நின்ன உடனே அந்த இடத்துல ஒரு பிரசனம் பார்ப்பேன். இன்றைக்கி விநாயகர் தான் ரொம்ப சிறப்பாக அங்கே உட்காந்துருக்காருன்னா நேராக போவேன், விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு. இப்போ கோவிலில் எப்படி பிரகாரம் இருக்குது, நம்ம போகிறோம் கோயிலில் ஒரு சுற்றிட்டு மூலவரை பார்த்துட்டு கொடிமரத்தை பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் நார்மலாக என்ன பண்ணணும்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறையாவது கோவிலை வலம் வரணும். ஆக்சுவலாக கோவிலோட அமைப்பு எப்படி அப்படின்னா, மூலவர் இருப்பாங்க, எந்த பக்கம் இந்த அம்பாள் அமையணும், நவகிரகம் எப்படி வரணும், இது எல்லாமே இந்த சக்கரங்களை பேஸ் பண்ணி தான் அமைச்சிருப்பாங்க. ஒரு கொடிமரம், துவஜஸ்தம்பம், பலிபீடம் எல்லாமே, நந்தி எங்கே வரணும், எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன். சரி, இதே மாதிரி வீடு அமைக்க முடியுமா அப்படின்னா அப்படி அமைக்கிறது அட்வைசபிள் கிடையாது. தனி மூலையில் கிச்சன் இருக்கிறது தான் அதிசிறப்பு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஈசானியத்தில் கொண்டு போய் கிச்சனை வச்சிடுறாங்க, ஈசானிய மூலையில் கிச்சன் வச்சிடுறாங்க. ஈசானிய மூலையில் கிச்சன் வைக்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஈசானிய மூலையில் கிச்சன் வச்சவங்க வீட்டெல்லாம் பாருங்கள், ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக வாஸ்து ரீதியான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த பதிவில் முழுக்க வாஸ்து ரீதியாக மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை தான் சார் பார்க்க போகிறோம். அதில் இப்போ வீடுகளை வர்ணிச்சு கட்டுறது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா இருக்குது சார். அந்த காலத்துலேருந்து இந்த செட்டிநாடு நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடாக அது கோவிலானே தெரியாது, கோவில் மாதிரியான ஒரு வடிவமைப்பில் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வீடை கோவில் மாதிரி வடிவமைக்கணும் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறது உண்டு சார். ஆனால் அந்த கோவில் மாதிரி ஒரு வீட்டை அமைக்கிறது சரியானதாக இருக்குமா வாஸ்து ரீதியாக, இல்லை ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடுமா சார்? கோவில் வேற, வீடு வேற. கோவிலுங்கிறது நம்ம வழிபாட்டு தலம், வீடுங்கிறது நம்ம தங்குற இடம், நமக்கான ஒரு குடில். அது கடவுளை நம்ம அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து அந்த இறை சக்தியை ஒரு இடத்துல நம்ம தங்க வச்சுருக்கோம், அதனால் அது கோவில். ஆனால் ஒரு கோவிலில் இருக்கிற ஃபீலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம், அது நம்மளால் செய்ய முடியும். இப்போது பொதுவாக நம்ம எதுக்கு கோவிலுக்கு போகிறோம், முதல்ல நம்மளோட வேண்டுதல்கள் அங்கே பழிக்கணும் அப்படின்னா நிறைய மனசு நிம்மதி கிடைக்கணும். மனசு சஞ்சலப்படும் போது முதல்ல கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. மனசு என்னைக்கு நல்ல நிம்மதியாக இருக்கோ நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம அந்த ஆகர்ஷணத்தை நம்மளால் உணர முடியும், இல்லைன்னா அந்த ரிசீவ் பண்ணிக்க முடியும். சில பேரால் மட்டும்தான், அந்த தொடர் பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு அது முடியும். என்னால் அது முடியல சார். நான் நிறைய ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த லௌகீக வாழ்க்கையில் நான் இங்கே ஓட, நான் பணம் தேட, வேலை, இந்த இதில் இருக்கிறனால என்னால் வீட்டில் இருந்துக்கிட்டே அதை பண்ண முடியாது, நான் வாழ்வியலாக அதை பண்ண முடியாது. நான் அதனால் கோவில்களுக்கு போகிறேன். ஒரு மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை வாரத்தில் ஒரு தடவை போயிட்டு வரும்போது என்னோடய எனர்ஜியை நான் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு நான் வரேன். நல்ல விஷயந்தான். ஆனால் அதை நம்ம அப்படி தான் பேட்டரி ரீட்டைன் பண்ணிக்கிறோமான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். பெரும்பாலும் நம்ம கோயில்களுக்கு போகிற நேரம் ரொம்ப முக்கியம். சாமி தூங்குற நேரமாக பார்த்து போவோம். தூங்குற நேரம்னா உடனே நம்ம 3 மணிக்கு மணி அடித்து சாமி எழுப்பி விட்றதுனால அவங்க முழிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் எப்படி கோயிலுக்கு போகிறேங்கிறத நான் சொல்லிடுறேன். என்றைக்கு என்னோடய மனது ஒரு நிலையில் இருக்கோ அன்றைக்கி தான் நான் கோயிலுக்கு போவேன். எந்த விதமான சஞ்சலம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாத தன்மை என்றைக்கு நமக்கு இருக்கோ அப்போ தான், ஒரு நிதானமான நிலை என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி நான் கோவில்களுக்கு போவேன். ஆனால் பொதுவாக கோவில்களுக்கு போகணும் அப்படின்னாலே இன்றைக்கி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குப்பா, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் கோவிலுக்கு போகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே சார். இன்றைக்கி அது ஒரு நிம்மதி தேடுறதுக்கான இடமா மாற்றிட்டாங்க. என்னமோ அங்கே போயிட்டு வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் கால்கள் நிம்மதியை தூக்கிட்டு வர மாதிரி. நீங்கள் அப்படி நெகட்டிவாக உள்ளே போனீங்க, ஏகப்பட்ட அழுத்தம் உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் கோயில்களுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு இயற்கையாக ஒரு பறந்த வெளியில் ஒரு கடற்கரையை பார்த்தோ இல்லை ஒரு மலையை பார்த்து உட்காந்திங்கனாலே அந்த நிம்மதி தானாக வந்துடும். உங்கள் மனசு எக்ஸைட் ஆகாமல் கொஞ்சம் கிரவுண்டிங் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே அந்த நிம்மதி வந்துடும். இல்லை உங்கள் மூச்சிலே நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அந்த நிதானத்தை கொண்டு வரலாம்.
ஆனால் இந்த மாதிரி ஒரு கோவில்களுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? நான் சொன்னேன், நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னு. எனக்கு அங்கே இருக்கிற அந்த இறை ஆற்றலை எனக்கு என்னோடய உடம்புல நான் அதை செலுத்திக்கணும், இல்லை அதை நான் ரிசீவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு நிலையில் இருக்கும் போது தான், இப்போது ஒரு பொருள் இப்படி ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா எப்படி அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பொருளை திணிப்பீங்க? அது திணிக்க முடியாது. அது இங்கே எங்கேயும் சிந்தும் செதறும், ஒரு நிதானத்தோடு அதால் ஏற்றுக்க முடியாது. அதே தான் கோவில்களுக்கு போகும்போது. அப்போ நான் எப்படி போவேன் அப்படின்னா, அதே மாதிரி அங்கே இருக்கிற மூலவரை நான் இப்போது தரிசிக்க போகிறேன் அப்படின்னா, நிறைய கோவில்களுக்கு பயணப்படுறேன். ஒரு கோவில் முன்னாடி போய் நின்ன உடனே, அது ஒரு சிவன் கோயிலாக இருக்குன்னு வச்சுக்கிறோம், போய் நின்ன உடனே அந்த இடத்துல ஒரு பிரசனம் பார்ப்பேன். இன்றைக்கி விநாயகர் தான் ரொம்ப சிறப்பாக அங்கே உட்காந்துருக்காருன்னா நேராக போவேன், விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு மூலவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருப்பேன். விநாயகர்கிட்ட தான் அதிக நேரம் செலவு பண்ணுவேன். ஏன்னா அன்னைக்கு அந்த இடத்துல பவராக உட்காந்துருக்கிறது விநாயகர் தான். இல்லைன்னா அந்த கோவிலில் விநாயகர் தான் பவராக இருப்பார். சில கோவிலில் பேர் தான் சிவன் கோயிலாக இருக்கும், சிவன் அமைதியாக இருப்பார். பக்கத்தில் இருக்கிற சக்தி தான் வந்து ரொம்ப ஒரு ஆற்றலோடு இருப்பாங்க. அந்த சக்திக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சிவன்கிட்ட ஒரு சாமிக்கிட்ட வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். யார் அங்கே பவராக இருக்கா, அந்த ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜ் யார், அவங்கள போய் பார்க்குறது தான் நல்லது. அப்படி தான் சிறப்பு. அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு பிரசனம் தான் கை கொடுக்குது. மேக்சிமம் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா, எந்த அதிதேவதையோ இல்லை அந்த கிரகத்துக்கான தெய்வத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ அந்த தெய்வத்தோட ஆற்றல் அங்கே நிச்சயமாக பெருசாக இருக்கும். இப்படி நிறைய இடங்கள்ல நான் கண்கூட அந்த மாதிரி பிரசனங்களை நான் நிறைய பார்த்து அனுபவத்தில் நிறைய பதிவுகள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கோவில்கள்லேயுமே சில நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சிவன் கோயிலாக இருக்கும், ஆனால் சிவனை விட வந்து பிள்ளையாருக்கு வந்து ஆதிக்கம் அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, அந்த வாஸ்து ரீதியான குறைபாடுகளால் இந்த பவர் அதிகம் பவர் கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுமா, இல்லை பொதுவாக வேறு எந்த காரணங்களால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது? அமைப்பு தான். அந்த வாஸ்துங்கிற அமைப்பும் அவங்க கொடுக்குற அந்த மந்திரங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இது நம்ம கோவிலுக்கு போகிறோம், அந்த ஆகர்ஷணத்தை எடுத்துக்கிறோம், வந்துடுறோம். எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நம்ம புண்ணியமாக நம்ம அதை சேவ் பண்ணிக்கிறோம். அதை நேராக எடுத்துகிட்டு எங்கே வரோம்? வீட்டுக்கு தான் வரோம். அப்போ நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல பிரகாரம் உள்ள வீடாக இருக்கணும். இப்போ கோவிலில் எப்படி பிரகாரம் இருக்குது? நம்ம போகிறோம், கோவிலில் ஒரு சுற்றிட்டு மூலவரை பார்த்துட்டு கொடிமரத்தை பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் நார்மலாக என்ன பண்ணணும்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறையாவது கோவிலை வலம் வரணும். சொல்கிறது கொடிமரத்தோடு சேர்த்து ஒரு 3 முறையாவது வலம் வரணும் மினிமம். இல்லை எனக்கு நிறைய டைம் இருக்குன்னா ஒரு 9 முறை வாங்க, 12 முறை வாங்க, உங்கள் சௌரியம் தான். அத்தனை முறை வளம் வந்த அந்த புண்ணியத்தை நேராக உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் வீட்டை சுற்றி நல்ல ஸ்பேஸ் இருக்குது, காம்பவுண்டுக்கும் பில்டிங்க்கும் நடுவில் நல்ல ஸ்பேஸ் இருக்குன்னா அது குற்றம் குறைவுள்ள வீடுன்னு அர்த்தம். அந்த இடத்துல வாஸ்து குற்றமாகவே இருந்தாலும் அந்த குற்றம் உங்களை பெருசாக தண்டிக்காது, இல்லை உங்களை தொந்தரவு பண்ணாது. உங்கள் நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க அமைதியாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இதுதான் வீடுன்னு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த வீடை நீங்கள் உங்களோட வீடை அப்படி சுற்றி வரும்போது அந்த புண்ணியங்கள் ஒரு ஃபென்ஸு, ஒரு ரிங் ஆஃப் ஃபென்ஸ் போட்ட மாதிரி உங்களை காத்துட்டு நிற்கும். ஒரு பாதுகாப்பு வளையம் வந்து அமைச்சு கொடுத்துரும் நமக்கு. நீங்கள் அடுத்த முறை கோயிலுக்கு போகிற வரைக்கும் அது இருக்கும். இல்லை ஒரு பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்து அந்த புண்ணியத்தை அங்கே சேவ் பண்ணும்போது அது பெருசாக நடக்க இருக்கிற நிறைய விஷயங்களை பாதுகாக்கும். குறிப்பாக வாஸ்து தொந்தரவை குறைக்கும். அப்போ முதல்ல ஒரு வீடு கோவில் மாதிரி அமைக்கலாம்னா பிரகாரம் வச்ச ஒரு வீடாக அமைக்கலாம். இது முதல் பகுதி. சுற்றுச்சுவருக்கு பக்கத்தில் கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டு வைக்கணும். சில பேர் இந்த இடம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது சார், இல்லை தெரிஞ்ச என்ன பண்ணுவாங்க, அந்த காம்பவுண்டோடு சேர்த்து கட்டிடுவாங்க. அப்படி கட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சமாவது இடைவெளி, ஒரு 2 அடியாவது இடைவெளி, அந்த ஏர் கேப் இருக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் நீங்கள் சுற்றி வரத்துக்கு தான். அப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே நேராக வந்தோடனே ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. முதல்ல வந்தோடனே வீட்டை ஒரு 3 முறையோ 5 முறையோ சுற்றி வந்தீங்கன்னா உங்களோட புண்ணியம் அங்கே தங்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு உண்டான பலன் வீட்டுக்கு உண்டு. கண்டிப்பாக. இப்போ கோவிலுக்கு போகும்பொழுது இந்த சக்கரங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகும் சொல்லுவாங்க இல்லையா சார்? அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சார்? ஆக்சுவலாக கோவிலோட அமைப்பு எப்படி அப்படின்னா, மூலவர் இருப்பாங்க, எந்த பக்கம் அந்த அம்பாள் அமையணும், நவகிரகம் எப்படி வரணும், இது எல்லாமே இந்த சக்கரங்களை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அமைச்சிருப்பாங்க. ஒரு கொடிமரம், துவஜஸ்தம்பம், பலிபீடம் எல்லாமே, நந்தி எங்கே வரணும், எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. சரி, இதே மாதிரி வீடு அமைக்க முடியுமா அப்படின்னா அப்படி அமைக்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஆனால் நம்ம சக்கரங்களை நம்ம உட்கார்ந்த இடத்துல நம்மளால் வந்து எழுப்ப முடியும், இல்லைன்னா கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா அப்போ வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரியான இடங்களில் நம்ம ஒவ்வொரு இப்போ சமையலறை இருக்குன்னா அதை சரியான ஒரு இடத்துல வைக்கும் போதே உங்கள் சக்கரங்கள் சீராக இருக்கும். எங்கே வந்து உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கோ உங்கள் சக்கரங்களும் டேமேஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிட்ற உணவு முறை, உங்களோட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,
இப்போ கிச்சனே எடுத்துக்கிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு வீட்டில் வந்து கிச்சன் தான். ஆமாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அது அக்னி நிறைந்ததாக இருக்கிறனால ஒரு அக்னி மூலையில் தான் நம்ம வந்து கிச்சன் வைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அங்கே வைக்கிறது தான் சிறப்பு. அதிசிறப்பு எதுனா அக்னி மூலையில் கிச்சன் இருக்கிறது தான் அதிசிறப்பு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஈசானியத்தில் கொண்டு போய் கிச்சனை வச்சிடுறாங்க. ஈசானிய மூலையில் கிச்சன் வச்சிடுறாங்க. ஈசானிய மூலையில் கிச்சன் வைக்கிறது அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் ஈசானிய மூலையில் கிச்சன் வச்சவங்க வீட்டெல்லாம் பாருங்கள், ஆரம்ப காலத்தில் நல்ல வளர்ச்சி வர மாதிரியே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வளர்ச்சி தடைப்பட்டு அடுத்து வர பசங்களை பாதிக்கும். அவங்கள விட்டுரும், அந்த பேரண்ட்ஸை விட்டுரும், அடுத்து வர பசங்களை பாதிக்கும். அதனால் ஈசானியத்தில் கிச்சன் வைக்கிறத தவிர்த்துறது நல்லது. இல்லை சார், என் கிச்சன் சம்மந்தமே இல்லை, எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். அது ஒரு தனி அறையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எனக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நல்ல காம்பவுண்டுக்கும் அந்த கிச்சனுக்கும் நல்ல ஸ்பேஸிங் இருக்கிற மாதிரி அக்னி மூலையில் அமைச்சிக்கிறது நல்லது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற உலக இதில் வந்து அது வந்து வாய்ப்பே கிடையாது. அப்போ அக்னி மூலையில் கிச்சன் வைக்கிறது சிறப்பு. ஒரு கிழக்க பார்த்த மாதிரி மேற்கில் நின்று கிழக்க பார்த்த மாதிரி ஸ்டவ் வச்சு சமைக்கிறது ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் என்ன செய்யணும்னா அவங்க 7 சக்கரத்தையும் சீராக்கும். இப்படியெல்லாம் நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளேயும் அந்த எனர்ஜியை தக்க வைக்கிற ஒரு ஆள், அவங்க போய் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் அந்த புண்ணியத்தை அப்படியே தூக்கிட்டு வர முடியும். இங்கேயே ஏகப்பட்ட டேமேஜ் இருக்குது அப்படின்னா அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்ன நடக்கும்? ஒரு தடவை போயிட்டு வந்தால் வேலை நடக்காது, 100 முறை போயிட்டு வரணும். அந்த 100 முறை போயிட்டு வரதுக்குள்ளே இவங்களுக்கு தெய்வத்துக்கிட்ட அங்கே அந்த ஈர்ப்பு போயிடும், இல்லைன்னா பிடிப்பு போயிடும். அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒரு ஜோதிடரை போய் பார்ப்பாங்க, இந்த பரிகாரம் செஞ்சுறதா, அதை பார்க்குறதா, இதை பார்க்குறதான்னு அதுக்குள்ளே இதுலேயும் வெறுப்பு தட்டிடும். பிரச்சனை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிற இடத்துலையும் நம்ம திருந்துற வரைக்கும் தெய்வம் அமைதியாக தான் இருக்கும். நம்ம முதல்ல இருக்கிற இடத்த சரியாக வச்சுக்கணும். அந்த இடத்துல என்ன இருக்குது, ஏன்னா ஒரு குறையுள்ள ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என் பிரச்சனை தீரலைன்னு கத்திக்கிட்டு இருந்தோம்னா அது எந்த காலத்துலையும் தீராது. முதல்ல இதை சரி செஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான், அடுத்த கட்டத்தை யோசிக்கிறது தான் நல்லது. சில வாஸ்து குறைபாடுகள் குற்றங்கள் உடனடியாக வேலை செய்யும். இது எப்போ வேலை செய்ய தயாராக இருக்குன்னா, இப்போ அந்த வீட்டு தலைவர் யார் குடும்ப தலைவரோ ஃபஸ்ட்டு அவங்கள தான் கை வைக்கும், அவங்கள தான் பாதிக்கும். அதோட நல்லது கெட்டது அவரோட ஜாதகம் நல்லா இருக்கிற வரைக்கும் அது பேசாமல் நல்லா வேலை பார்த்துட்ருக்கோம். அவர் ஜாதகம் என்னைக்கு வீக் ஆகுதோ அந்த வீட்டில் இருக்க வாஸ்து கோளாறுலாம் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கிற குற்றங்கள் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் பையனோட ஜாதகம் நல்லா இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த வீட்டை அவர் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ திருப்பி கொஞ்சம் அடக்கி வாசிக்கும், இல்லை அந்த குற்றங்கள் வந்து குறைவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வாஸ்து சரியாக பார்த்து ஒரு வீடை அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சக்கரங்களும் சீராக இருக்கும், இருக்கிற 7 சக்கரங்களும் சீராக இருக்கும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற புண்ணியத்தை வீட்டில் கொண்டு வந்து தக்க வைக்க முடியும். அப்போ கோவில் மாதிரி ஒரு நிலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமே தவிர கோவில் மாதிரி வீட்டை கட்டக்கூடாது. கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், கோயிலுக்கு போனால் அவ்வளோ புண்ணியம் கிடைக்குதே, அப்போ வீடே கோயில் மாதிரி கட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. வாஸ்து ரீதியாக என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தால் அந்த வீடு கோவிலாக மாறும், கட்டடம் மாறணும்னு அவசியம் இல்லை, வீடு கோவிலாக எப்படி மாறும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.